நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து T20 வினாக்கள் வரிசையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க T20 வினாக்களை அறிவியல் 6ஆம் வகுப்பிலிருந்து பார்ப்போம். 1வது வினா, பகுப்பாய்வு பொறியை அதாவது அனலாக் கம்ப்யூட்டரை வடிவமைத்தவர் யார்? கணித பேராசிரியர் சார்லஸ் பாப்பேஜ். 2வது வினா, கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். 3வது வினா, உலகின் முதல் கணினி நிரலர் அதாவது புரோகிராமர் யார்? அகஸ்டா அடா லவேஷ். அதாவது அகஸ்டா அடா லவ்லேஸ்ங்கிறவங்க தான் முதல் கணினி நிரலர், அதாவது ஃபர்ஸ்ட் புரோகிராமர். 4வது வினா, ஸ்மார்ட் போன் என்பதன் தமிழ் பெயர் திறன்பேசி. 5வது வினா, ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு பெயர் என்ன? ரெட்ரோ வைரஸ். இது தாவர விலங்கு அல்லது விலங்குல இருக்கக்கூடிய வைரஸ் இது. 6வது வினா, சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். 7வது வினா, ஓஆர்எஸ் கரைசல் என்பதன் விரிவு என்ன? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். நமக்கு சில நேரங்களில் வாந்தி பேதி மற்றும் உணவை உட்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இருந்ததுனாலோ அல்லது வயிற்றுப்போக்கு தொடர்ந்து இருந்தாலோ அப்போ இந்த ஓஆர்எஸ் கரைசல்னு தருவாங்க. அப்போ நம்ம உடம்புலேருந்து அதிக அளவு நீர் வெளியேறும். அதை டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நீர்ச்சத்து நிரம்பிய உணவை நமக்கு கொடுக்கறது தான் த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ஓஆர்எஸ் கரைசல் என்று பெயர். 8வது வினா, உலகளவில் 80% முருங்கைக்கீரையை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. சமீபத்தில் ஒரு நூலில் ஒரு சின்ன குறிப்பு பார்த்தேன். கியூபா இன்னைக்கு ஏன் இவ்வளோ வளமையாக இருக்குது, அதை இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது அந்த கியூபா வச்ச அந்த முன்னாள் அதிபர் இந்தியாவிலிருந்து முருங்கை மரத்தை கொண்டுட்டு போய் அந்த நாடு முழுவதும் வளர்க்க செய்திருக்காரு. அதன் பயனாக இன்று அங்கு உள்ளவர்கள் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதாகவும் அந்த கியூபா மக்கள் இந்தியர்களுக்கு நன்றி கடன் பட்டவராக அந்த செய்தி குறிப்பில் இருந்தது. உலகளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. 9வது வினா, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? வைட்டமின் ஏ, டி, இ, கே இந்த 4ம் கொழுப்பில் கரையும். 10வது வினா, நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? வைட்டமின் பி-சி. விட்டமின் 2 வகை இருக்கு. ஒன்று கொழுப்புல கரையும், இன்னொன்று நீரில் கரையும். கொழுப்புல கரைகிறது ஏ, டி, இ, கேங்கிற விட்டமின்கள். நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் பி-சி. 11வது வினா, அதிகமான புரதம் உள்ள உணவு எது? சோயாபீன்ஸ். அடுத்து 12வது வினா, 45 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதரை தாங்கி மிதக்கும் திறனுடைய இலையை உடைய தாவரம் எது? விக்டோரியா அமேசோனிகா. இந்த தாவரத்தோட ஒரு இலையில 45 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ வச்சோம்னா எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அப்படியே மிதக்கும் திறனுடையது. 13வது வினா, தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்க பயன்படும்
மத்துன்னு சொல்லுவாங்க. அந்த கருவியில் பயன்படக்கூடிய தத்துவம் எது? மைய விலக்கு விசை. இதே தத்துவத்தை பயன்படுத்தி தான் துணி துவைக்கும் இயந்திரத்திலையும் மைய விலக்கு விசை தான் பயன்படுது. 14வது வினா, வேகத்தின் அலகு யாது? மீட்டர் பர் வினாடி. வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. 15வது வினா, ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து உருவாக்கப்பட்டது? ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து தான் ரோபோட் என்ற வார்த்தை உருவாக்கியது. 16வது வினா, நானோமீட்டர் அல்லது நானோ அளவுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா 10⁻⁻⁹ அதுதான் நானோ என்ற அளவீடு. 17வது வினா, ஒரு டன் என்பது எத்தனை கிலோகிராம்? 1000 கிலோகிராம். ஒரு டன்னுன்னா 1000 கிலோகிராம். ஒரு குவிண்டால்னா 100 கிலோகிராம். 18வது வினா, நிறையின் எஸ்ஐ அலகு யாது? கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். 19வது வினா, காலத்தின் எஸ்ஐ அலகு யாது? வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. 20வது வினா, பருமனின் அலகு யாது? மீட்டர் கியூப். பருமனின் அலகு மீட்டர் கியூப். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான T20 வினாக்கள்ல 6ஆம் வகுப்பு அறிவியலிலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.